இந்த பௌர்ணமிக்கு இன்னும் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, 3 அம்பாள், அதாவது திருவுடையம்மன், வடிவுடையம்மன், கொடிவுடையம்மன், இது தமிழ்நாடுல சென்னை அப்படின்ற ஒரு இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு. இந்த 3 அம்பாளையும் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு இந்த 3 அம்மனையும் கண்டிப்பா ஒரே நாள்ல தரிசனம் பண்ணணும். இப்போ சக்தி அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம இன்னும் சிந்தித்து பார்த்தால் இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி அப்படின்னு இருக்கு. இந்த திருவுடையம்மன் பார்த்தீங்கன்னா இச்சா சக்தியை குறிக்கிறாள். அதே மாதிரி அடுத்தது வடிவுடையம்மன் ஞான சக்தி ஆனவள். கடைசியில கொடிவுடையம்மன் சொல்றோம் இல்லையா, அவள் கிரியா சக்தியா ஆனவள். இப்போ இந்த 3 அம்பாளையும், அதாவது இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி. இச்சை அப்படின்னாலே என்ன? ஒரு ஆசை. ஒரு ஆசை நிறைவேறணும், ஞானம் உண்டாகணும், எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் காரியத்தடை நீங்கி வாழ்க்கையில நிம்மதி சூழணும், திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னு நீங்க எந்த காரியம் நினைச்சாலும் இந்த பௌர்ணமி அன்னைக்கு பிளான் பண்ணிட்டு வாங்க. சென்னையில இருந்தவங்கன்னா நீங்க சுலபமா ஒரு நாள் டக்குன்னு பிளான் பண்ணிக்கலாம். வெளியூர்ல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க பிளான் பண்ணி அந்த பௌர்ணமி நாள்ல 3 அம்பாளையும் கண்டிப்பாக தரிசனம் பண்ணும். இந்த மாதிரி 3 அம்பாளோட திருவுருவப்படம் வச்சு நாங்க ஒரு பௌர்ணமிக்கும் விரதம் இருக்கலாமா, எங்க காரிய தடை நீங்கணும் அப்படின்னீங்கன்னா தாராளமா இருக்கலாம். உங்களுடைய காரியம் முடியற வரை, அந்த காரியம் நடக்கும் வரை நிச்சயமாக விரதம் இருந்து அம்பாள் கிட்ட பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணி நெய்வேத்தியம் வச்சு வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு காரிய சித்தி ஆகும். இது நம்பிக்கையோட பண்ணும் பக்தர்களுக்கு அம்பாள் என்னைக்குமே கைவிட மாட்டா. பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த பூஜை பண்ணணும். இதற்கு மேல் இந்த பூஜை வழிபாட்டில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இதற்கான பதிலை நான் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன். இந்த மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.